Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 32 தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு பெட்டிகோட் ஒரு அளவு ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்களும் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸுக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை ப்ளாட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி பண்ணலாம் அப்படி கூட நம்ம பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு லைனிங் கிளாத் தான் எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத் ஒரு மீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, தாராளமாக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம இன்னர்ஸ்க்காக யூஸ் பண்ணுற பெட்டிகோடுங்கிறதுனால நான் லைனிங் கிளாத் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஹெவியான கிளாத்தை விட லைனிங் கிளாத் தான் நல்லாயிருக்கும். கிளாத்தை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2வாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். கரை எட்ஜ், அதாவது டாட்டாக இருக்கிற அந்த நல்ல விளிம்பு இருக்கிறது ரெண்டையுமே சேர்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மேலே பார்த்தோன்னா பிசுறு கிளம்பி வர்ற எட்ஜு நம்மளுக்கு மேலே இருக்கும். நம்மளோட சைடில் நம்ம இருக்கிற சைடில் ஃபோல்டட் எட்ஜ் இருக்கணும். அந்த மாதிரி கிளாத்தை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்மளோட அளவுக்கான ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க. பாருங்கள், அளவுக்கான ட்ரெஸ்ஸையும் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2ஆக மீன்ஸ் அது 4ஆக தான் ஃபோல்டாக இருக்குது. பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ் 2 பீஸ். அதுக்கப்புறம் அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணனால அது 4ஆகவே ஃபோல்டாகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. செகண்டு ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தேர்டு நல்லா இழுத்து வச்சு மெஷர்மெண்ட் எடுங்க. இப்போ நான் என்ன மார்க் பண்ணுறேன்னா நெக்கோட டெப்த்தும் நெக்கோட விட்த்தும் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்துக்கோங்க, கரெக்டாக 4ஆக ஃபோல்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் ஹெட் பின்னை வச்சு அதை செக்யூர் பண்ணியிருக்கேன். ஆனால் மாறாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நெக்கு போடும்போது ஒரு இடத்துலையும் ஆம்ஹோல் போடும்போது ஒரு இடத்துலையும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கரெக்டாக இருக்கிறதுக்காக ஹெட் பின் போட்டிருக்கேன். போட்டு அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்கை ட்ரா பண்ணியிருக்கேன், ஆம்ஹோலை ட்ரா பண்ணியிருக்கேன், சைடு ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பாட்டம், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பாட்டத்தையும் மெஷர் பண்ணி லைன் போட்டு எடுத்துட்டேன். இப்போது சீம் அலவன்ஸ்க்காக நெக்கில் ஒரு 1/4 இன்ச், ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச், ஆம்ஹோலில் ஒரு 1/4 இன்ச். நெக்கும் ஆம்ஹோலும் இதில் நம்ம பைப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். சைடில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ்க்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் நம்மளோட ஆம்ஹோல்லையும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிகிற இடத்துலையும் ஒரு 2 இன்ச், யோக் பார்ட் முடிகிற இடத்துலையும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடியில் யோக் பார்ட் முடிகிற இடத்துல அடியிலையுமே நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் தேவை. அதுக்கு நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா அளவுகளுமே கொஞ்சம் அதிகமாகவே சீம் அலவன்ஸ் விடணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருந்து ஸ்டிச் பண்ணும்போது. இந்த மாதிரி நம்ம எதுக்காக ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டிச் பண்ணுறோன்னா இதுதான் ரொம்ப பேசிக். நிறைய பேர் அளவுகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, போடுறதுக்கு சிரமப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணோன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஆனால் கரெக்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்த கிளாத்து நம்ம வெளியில் போடுற ட்ரெஸ்ஸு. ஆனால் நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணுற பெட்டிகோடு இன்னர்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆம்ஹோல்லையும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லேயும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நீங்கள் ஆப்ரான் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமா சிம்மி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணும்போதும் ஒவ்வொரு விதத்தில் ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ரானில் ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டோம், நெக்குக்கும் ஆம் ஹோலுக்கும். அதுக்கப்புறமா சிம்மிக்கு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டோம். இப்போ இதில் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆப்ரானில் இருக்கிற அளவுகளை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது 1-2 அளவுகள் 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் வரும். வேறு எல்லாமே சேமாக தான் இருக்கும். 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் பெரிய அளவு வித்தியாசம் வராது. ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஃபிட்டாக போட மாட்டாங்க, லூஸாக தான் வியர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வியர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் ப்ளவுஸு அதுக்கப்புறம் சுடிதார்லலாம் 1/4 இன்ச் 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் கூட இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணோம். அதுக்காக தான் மோஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ நான் 4ஆக ஃபோல்ட் பண்ண ஒரு கிளாத்தை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கிறேன் அந்த ஒரு பாக்ஸை. அதில் நெக்கு வித்து ஒரு 2.5, நெக்கோட டெப்த்து 3.5 மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆர்ம் ஹோல் 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். டோட்டல் வித்து 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆர்ம் ஹோலை வளைவாக லைன் போட்டு எடுத்துட்டேன். இப்போ டோட்டல் ஹைட்டு யோக் பார்ட்டோட ஹைட் மட்டும் 10.5 இன்ச் இருக்குது மாதிரி மார்க் பண்ணிட்டேன். அந்த 10.5 இன்ச் லென்த் வர்ற இடத்துல 6 இன்ச் மார்க் பண்ணால் போதும். நம்ம ஆர்ம் ஹோலில் இருக்கிற விட்டை விட ஒரு 1/2 இன்ச் கம்மியாக பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு 0.5 நம்ம மேலே மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் லைன் போட்டுக்கணும். போட்டுட்டு கட் பண்ணணும். ஃபைனலாக 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம். பிள்ளைங்க பெருசான பிறகு பிரித்து விடுறதுக்காக விட்டுருந்தோம். அந்த 2 இன்ச்சையுமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இந்த அளவுகள் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏற்கனவே நான் கட் பண்ண பீஸில் இருந்த அதே அளவு தான். சிலவங்கிட்ட அளவுக்கு ட்ரெஸ் இருக்காது, அவங்களுக்காக தான் இந்த அளவுகளை கொடுக்குறேன். நெக்கோட வித்து 2.5 இன்ச், நெக்கோட டெப்த்து 3.5 இன்ச்சு, ஷோல்டரோட வித்து 5 இன்ச், ஆர்ம் ஹோல் டெப்த்து 4.5 இன்ச். நான் ராங்காக போட்டிருக்கேன், 5.5ன்னு 4.5 இன்ச் தான். டோட்டல் வித்து 6.5 இன்ச் ஆர்ம் ஹோல் பக்கத்தில். டோட்டல் லென்த்து 10.5 இன்ச். டோட்டல் லென்த்து 10.5 இருக்கிற அந்த இடத்துல டோட்டல் வித்து 6 இன்ச். நம்ம 6.5 இன்ச் 6 இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் சீம் அலவன்ஸ் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு பிரித்து விடுறதுக்காக வச்சுருந்தோம். அதை சேர்க்காம தான் நம்ம எழுதியிருக்கோம். நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது வேஸ்ட்டோட லென்த் நம்ம பார்க்கணும். வேஸ்ட்டோட லென்த் என்னென்னா நம்மளோட இடுப்பு பக்கத்தில் இருக்கிற அளவு தான். நம்ம யோக் பார்ட் இப்போ ரெடி பண்ணியிருக்கிறதுல பாட்டம் அடியில் இருக்கிற அந்த அளவை மெஷர் பண்ணணும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 7.5 இன்ச் இருக்குது. நீங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது அப்படியே எழுதிக்கோங்க. அது கூடால 2வை மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்தோன்னா 2 மடங்காக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு மட்டுமே 2வால் மல்டிப்ளை பண்ணுற அந்த ஆன்சர் வரும். 15 இன்ச் இருக்குது. பேக் சைடு ஒரு 15 இன்ச் இருக்குது. இடுப்பு அளவு ஃப்ரண்ட் சைடு ஒரு 15 இன்ச், பேக் சைடு ஒரு 15 இன்ச், டோட்டலாக 30 இன்ச் இருக்குது. அதில் நம்ம ப்ளீட்ஸ் அல்லது ப்ளீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 3 மடங்கு எடுக்கணும். ஒரு ப்ளீட்ஸ் 1 இன்ச்சாக இருந்துச்சுன்னா 3 இன்ச் நம்ம எடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதா இருந்தால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 45 இன்ச் வருது. நம்மளோட ஸ்கேட் பார்ட்டுக்கான அளவு இதுதான். ஸ்கேட் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு 45 இன்ச், பேக்குக்கு ஒரு 45 இன்ச் எடுக்கணும். கேதர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 மடங்குலேருந்து 3 மடங்குக்கு இடையில உள்ள அளவு எடுக்கணும். நம்ம 15 இன்ச்சை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 30 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கும். 30லேருந்து 45க்குள்ளால் எவ்வளோ அளவுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். கேதர்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் இன்றைக்கி கேதர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். 30லேருந்து 45க்குள்ளே உள்ள அளவு இருந்தால் போதும்.
இப்போ அதை எப்படி கிளாத்தில் கட் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். 2ஆக மடிச்சிருக்கிற கிளாத், அதாவது கரைப்பகுதியும் சேர்த்து வச்சு நம்ம 2ஆக தான் மடிச்சிருக்கணும் கிளாத்தை. அப்போது நம்மளுக்கு அதோட விட்த் எவ்வளோ வரும்னா 16 இன்ச் வரும். ஒரு லைனிங் கிளாத்தில் 32 இன்ச் இருக்கும். ஒவ்வொரு கிளாத்லேயுமே ஒவ்வொரு அளவு இருக்கும். 32, 34, 36, 40, 44, 60 இன்ச் வரைக்கும் கிளாத் இருக்கும். ஆனால் நம்ம லைனிங் கிளாத்தில் 32 இன்ச் இருக்கும். நான் அதை அப்படியே 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்தேன்னா 16 இன்ச் இருக்கும். நான் ஒரு லென்த்து ஒரு 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 14 இன்ச் நான் எதுக்காக மார்க் பண்ணியிருக்கிறேங்கிறத பின்னால் நான் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து ஒரு ட்ரெஸ் ஒரு கிளாத்தை கட் பண்ணோம். அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. பேக் பார்ட்டுக்கும் சேம் தான். லைனிங் கிளாத்தை 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். கரைப்பாகமும் நல்ல விளிம்பும் ஒரே சைடு இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட லென்த்தை விட்த்து அளந்து பார்த்தோன்னா 16 இன்ச் இருக்கும். லென்த்து ஒரு 14 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். பேக் பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போ கிளாத்தை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம யோக் பார்ட் கட் பண்ண அதே பீஸ் தான். அதில் டாப்பில் கரெக்டாக மெஷர் பண்ணி அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெவல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யோக் பார்ட் நம்ம ரெடி பண்ணோம். ஆனால் ஸ்கேட் பார்ட்டுக்கு இது அப்படி 2ஆக எடுத்துக்கோங்க. நல்ல விளிம்பு 2 ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிசுறு கிளம்புற இடம் மேலே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபோல்டட் எட்ஜ் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கிளாத்தோட விட்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 16 இருக்குது. 16 × 2 32ங்கிறது 30க்கும் 45க்கும் இடையில உள்ள அளவு தான். ஸோ நம்மளுக்கு விட்த்து தாராளம் போதும். நம்ம கேதர்ஸ் வைக்கிறதா இருந்தால் கேதர்ஸ் தான் வைக்க போகிறோம். லென்த்து நம்ம எப்படி பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்மளோட அளவு துணியை எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் எட்ஜும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கேட் பார்ட்டு கரெக்டாக 1 இன்ச் நம்மளோட லைனிங் கிளாத் எக்ஸ்ட்ரா மேலேயும் இருக்கணும், கீழேயும் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா, கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நம்ம மார்க் பண்ண அந்த இடம் இந்த சைடும் விழுந்துடும். அதை அப்படியே 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கான ஸ்கேட் பார்ட் ரெடி ஆயிரும். கட் பண்ணி எடுத்துடலாம். சேம் பேக் பார்ட்டுக்கும் இதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்க போகிறோம். பீஸோட விட்த்து 32 இன்ச் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லென்த்து 14 இன்ச் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அளவு ட்ரெஸ் இல்லைன்னா இந்த அளவுலே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். இந்த அளவு ஒரு 2 to 3 இயர்ஸ் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா 4 இயர்ஸ் வரைக்குமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 2 பீஸ் இருக்கா, 2 பீஸ்லேயுமே விட்த்து 32 இன்ச், லென்த்து 14 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. யோக் பார்ட் அண்டு ஸ்கேட் பார்ட் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பைப்பிங்க்கான பீஸ் ரெடி பண்ணுறோம். நான் 1.5 இன்ச் வித்தில் கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் கட் பண்ணலாம். கொஞ்சம் 1.5 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருந்தால் 2 இன்ச் கூட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பைப்பிங் கிளாஸில் எப்படி கிராஸ் பீஸ் அல்லது பயாஸ் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆர்ம் ஹோல்லையும் நெக்லேயும் எல்லாத்துலேயுமே நம்ம கிராஸ் பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறதும் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் சூப்பராக பைப்பிங்லாம் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தீங்க. பார்த்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கிளாஸோட ஒர்க் என்னென்னு கொடுத்துருந்தேன். உங்கள்கிட்ட அளவுக்கு கிளாத் இருந்தால் அந்த கிளாத்தில் மெஷர் பண்ணி கட் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் கொடுத்த அந்த மெஷர்மெண்ட் படி கட் பண்ணுங்கள். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறதுக்கு 1 மீட்டர் கிளாத்து போதுமானது.
அதே மாதிரி 2 to 3 இயர் பேபிக்கு கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே ப்ளீட்ஸ் அண்ட் கேதர்ஸில் ப்ராக்டிக்கல் கிளாஸ் எடுத்திருந்தோம். அதில் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்மளோட இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டிச்சிங்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே போல் அசைன்மெண்ட் குரூப்பில் நிறைய பேர் ஜட்டி, ட்ரௌசர், நிக்கர்லாம் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தீங்க. சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அது உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிட்டிங்காக இருந்து அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணிங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எதுக்காகனா கமெண்ட் செக்ஷனை ரீட் பண்ணுறது நிறைய பேர் ரீட் பண்ணுவாங்க. அவங்களும் ஸ்டிச் பண்ணணுங்கிற ஆசையில் தான் ரீட் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஸ்டிச் பண்ணணுன்னு நினைப்பாங்க. உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை ஸ்டிச் பண்ணுவாங்க. தேங்க்யூ.